ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. சர்வ நிச்சயமாய் நான் கூறும் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் இதுவரையில் உன்னுடைய தேடல் எத்தகையது என யோசித்து பார்த்தாயா? அந்த தேடல் நீ கற்ற விஷயங்கள், அவற்றின் பாடங்கள், அவை உனக்கு உணர்த்திய பக்குவங்களும் அறிவுரைகளும் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும். ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உயிரோட்டம் உள்ள பங்களிப்பிற்கு அவை உனக்கு 1000 உணர்த்தி இருக்கலாம், 1000 வெற்றி தோல்விகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கு நீ உன்னை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று யோசித்துள்ளாயா? வாழ்க்கை என்ற தேடலில் உன் தரத்தை நீ எந்த அளவிற்கு முன்னேற்றியுள்ளாய் என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன். உண்மையான அன்பு கொண்ட, அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களும், நீ உதவிய மற்ற உறவுகளின் தேடல்களும் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்துள்ளாய் என்று கேட்டேன். நீ முன்னேறினாய். உன்னுடைய மனிதர்களை முன்னேற வழிவகுத்தாயா? உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு, உன் தேடலில் பங்கு வகித்தவர்களுக்கு நீ துணையாய் இருந்துள்ளாயா என யோசித்துப் பார். தங்கமே, அப்படி நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதி, அன்பு, பாசம் இவை எல்லாம் தானாக வரும். ஏனென்றால் வாழ்க்கையில் நிம்மதி, அன்பு, பாசம் இவை எல்லாம் தான் இப்போது அத்தியாவசிய தேவையாக உள்ளது. இப்படி செய்தவர்கள் என்ன என்பதை இப்பொழுது உணர்ந்திருப்பார்கள். இப்படி செய்ய மனம் தன்னலமற்ற ஆசையும், ஒரு செயலில் நல்லது எது கெட்டது எது என முன் அறிவு இருந்தால் நிறைய பேருக்கு தேடும் பொக்கிஷங்கள் கையில் கிடைக்கும். அதற்காக உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடு என்று நான் சொல்லவில்லை. தங்கமே, உன் நிலையும் கஷ்டப்படுபவர்களின் நிலையும் உனக்கு நன்றாக தெரியும். உனக்கு உதவிய மற்றவர்களுக்கு அந்த நிலையில் நீ உதவி செய் என்று நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், கேள் தங்கமே. மற்றவர்களுக்காக பேசும் பொழுது, மற்றவர்களுக்காக முடிவெடுக்கும் பொழுது நீ அவர்களிடத்தில் இருந்தால் எந்த அளவிற்கு அதை எதிர்கொள்வாய் என்று சிந்தித்து அந்த முடிவை எடு. அப்படி நீ அந்த இடத்தில் யோசிக்க வேண்டும் என்றால் உன் மனதின் சாயலை, உன் புத்தியையும் சேர்த்து யோசித்துப் பார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், மற்றவர்களின் விஷயத்தில் நல்ல வைத்துவிடு. உன்னுடைய அத்தனை பாரத்தையும் நான் சுமக்கிறேன். உனக்கு சோதனைகளை கொடுத்த எனக்கு வெற்றியை கொடுப்பதற்கு ஒரே ஒரு நிமிடம் போதுமானது. தெளிவாக இரு. உன்னுடைய முயற்சியை எக்கணத்திலும் கைவிட்டு விடாதே தங்கமே. இலக்கில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள் என் தங்கமே. ஏனெனில் இந்த உலகில் இறைவனை தவிர எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. இன்று முதல் உன்னுடைய அத்தனை துன்பங்களும் முடிவுற்றது. இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன்னுடைய தன்மானம் என்றுமே தோற்று போகாது தங்கமே. நீ இழந்த அனைத்தையும் கூடிய விரைவில் திரும்பப் பெறுவாய். உன் ஆசைகளும் நிறைவேறும். என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் எக்கணமும் விட்டு விடாதே. நான் என்றும் என் பிள்ளையை கைவிடவே மாட்டேன். என் பதிலுக்காகவும் என் உத்தரவிற்காகவும் காத்து கொண்டிரு.
எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கும் என்பதை நீ கூடிய விரைவில் உணரப் போகின்றாய். எனக்கு எதற்காக அம்மா இவ்வளவு சோதனைகள் என்கிறாயா? உண்மை, உழைப்பு, தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும். நீ சோதனைகளை கடந்து சாதித்து விட்டாய் தங்கமே. இனி மிச்சம் இருப்பது நீ சாதனை படைக்க வேண்டிய காலம் மட்டுமே. நான் உனக்கு அருகிலேயே இருக்கின்றேன். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது. நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் இங்கிருந்தே காத்து கொண்டிருக்கிறேன். நீ எங்கே இருக்கினும் என்னை நினைத்துக்கொள். உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் தங்கமே. நீ சில இடங்களில் சில தவறுகளை செய்கின்றாய். நானே உனக்கு புரிய வைப்பேன். உண்மை இல்லாத இடத்தில் நீ உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் நீ அளவு கடந்த பாசம் வைப்பது தவறு தங்கமே. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு. இதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த ஏமாற்றமும் உனக்கு இருக்காது. ஏமாந்து விடுவோமோ என்று அழுது கொண்டே இருக்காமல் அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துப் பார். தங்கமே, கடைசி நேரத்தில் கூட உனக்கான அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் தங்கமே. இனிமேல் எதற்காகவும் கலங்காதே. நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன்னுள் இருக்கும் நானே என்று கண்டுகொண்டால் உன்னால் நிச்சயம் என்னை பார்க்க முடியும் என் தங்கமே. நான் இந்த விஷயத்தை நீ மறந்த அந்த நொடியிலேயே நானாகவே உன் முன்னாக தோன்றி உனக்கு ஞாபகப்படுத்துவேன். உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் தங்கமே. எவருமே இந்த சவால்களை மேற்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்தது இல்லை. உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை. சரியான தருணம் வரும் வரை பொறுமையாக காத்து கொண்டிரு தங்கமே. உறவுகளுக்குள் நீ பட்ட துயர் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே. இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் தூக்கி வீசியவர்களே அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு பெரிய மரமாக நீ வளர்ந்து காட்ட வேண்டும். உனக்கு உறுதுணையாக என்றும் நான் இருப்பேன் தங்கமே. அனைத்தையும் நான் தாங்குவேன். உன் பாரத்தையும் கஷ்டத்தையும் என்மேல் சுமத்திவிட்டு உனக்கான இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. நாளையே உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் செய்வேன். கஷ்டம் வரும் நேரத்தில் நீ எனது நாமத்தை மட்டும் உச்சரித்துப் பார். உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் தங்கமே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நான் உனக்குள்ளே இருக்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ நல்லதையே நினை. நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கிறேன். நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. இனி வரும் உன்னுடைய நாட்களில் எல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்வை சிறப்பானதாக மாற்றியமைக்கப் போகிறேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.